வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. முதலிலே மே மாத மழைப்பொழிவு வெப்பம் எப்படி இருக்கும், அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை. 2026 ஏப்ரல் 16 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஓகே, தற்பொழுது வானிலை அமைப்பை பார்ப்போம். அதாவது தற்பொழுது கடும் வெப்பம் நிலவுகிறது. காரணம் உயரழுத்தம். வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருந்து அரபிக்கடல் உயரழுத்தம் கூட ஏமன் ஓமன் அருகே நீடிக்கிறது. ஆனால் வங்கக்கடல் உயரழுத்தம் வலுவாக உள்ளே கிழக்கு காற்றை அனுப்புகிறது. அதாவது உயரழுத்தத்திலிருந்து இறங்கக்கூடிய குடை போன்று இறங்கக்கூடிய காற்று, குளிர்ந்த காற்று 24 மணி நேரமும் குளிர்ந்த காற்றாக நுழையும் பொழுது பகலிலே வெப்பம் வருகிற காரணம், வெயில் அடிக்கிற காரணத்தினாலே, சூரியன் இருக்கிற காரணத்தினால அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பமில்லாத ஒரு வறண்ட காற்றாக, அனல் காற்றாக மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கிறது. இந்த நிலை வரக்கூடிய தேர்தல் வரைக்கும், தேர்தலுக்கு அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 22ஆம் தேதிக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைப்பிடிவை கொடுக்க போகுது. 23ஆம் தேதி டெல்டா வரைக்கும் கூட எட்டி பிடித்து கொஞ்சம் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மாலை இரவு இடி மழைப்பிடிவை கொடுக்கும். தேர்தலுக்கு பிறகு இறுதி நாட்கள்லாம் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நிலையில வங்கக்கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா இலங்கை அருகே 31 டிகிரி செல்சியஸ், அரபிக்கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா கேரள கடலோரம் 31 டிகிரி செல்சியஸ், தமிழ்நாட்டு கரையோரம் 30, ஒட்டுமொத்த கேரளா கடலோரம் 31, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் ஆங்காங்கே 31, பரவலாக 30, கொல்கத்தா 28. அதே போல அதாவது வங்கக்கடல்ல வடகோடி பகுதி வரை வெப்பம் உயர்ந்து விட்டது. அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் குஜராத் 27, ஆக 26 இருந்தாலே போதும். குஜராத் 27, ஆனால் மகாராஷ்டிராவில் 28, 29 இருக்கு. கேரளா கர்நாடகாவில் 30, 31 ஆகி உயர்ந்து விட்டது. ஆக அரபிக்கடல் வங்கக்கடல் வெப்பம், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் பசிபிக் பெருங்கடலை விட உயர்ந்திருக்கிறது எனலாம். ஆகவே பசிபிக் பெருங்கடல்ல இப்பொழுது வரைக்கும் அது லானினா தான் நீடித்துக் கொண்டிருக்கு. நீரோட்டம் ஆசியா பக்கம் தான் வெப்பத்தை குவித்துக் கொண்டிருக்கு. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து கொண்டிருந்தாலும் ஆசியா பக்கத்துக்கு தான் வெப்பம் குவித்துக் கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் வலுவான நீரோட்டமாக ஆசியா பக்கம் இருக்கு. பசிபிக் பெருங்கடலோட கொஞ்சம், அதாவது பிலிப்பைன்ஸை ஒட்டிய கடற்பகுதி மட்டுமல்லாமல் கொஞ்சம் கிழக்கு புறம் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலின் மத்திய கிழக்கு பகுதி வரைக்குமே, மத்திய மேற்கு பகுதி வரைக்குமே வெப்பத்தை உயர்த்துகிற காரணத்தினாலே அரபிக்கடல் பசிபிக் பெருங்கடல்ல வலுவான நிகழ்வுகள், சூப்பர் புயல்கள் உருவாகும் என்று சொன்னோம். சூப்பர் புயல் ஒன்று உருவாகி அது பசிபிக் பெருங்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிறது. இது தொடக்கம்தான். பசிபிக் பெருங்கடல் வெப்பம் ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கு. இந்த சூப்பர் எல்லினோ என்று சொல்லக்கூடியதெல்லாம் 2027 இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு இல்ல. அதாவது வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பசிபிக் பெருங்கடல்ல ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் நீரோட்டம் கடத்தி கொண்டிருக்கு. மத்திய பசிபிக் பெருங்கடல் கொஞ்சம் வெப்பம் உயர்கிறது. இதுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு பசிபிக் பெருங்கடல்ல வலுவான எந்த நிகழ்வு உருவானாலும் அது சூப்பர் புயலாக மாறுவதற்கும், அதிதீவிர புயலாக, தீவிர புயலாக உருவெடுத்து சீனா, தாய்வான், ஜப்பான் மற்றும் ஹாங்காங், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும். அதே போல வங்கக்கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்சீன கடல் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. தாய்லாந்து வளைகுடா வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. அதை விட வெப்பம் உலகிலேயே அதிக வெப்பமான கடற்பகுதின்னு பார்த்தீங்கன்னா கேரள கடலோரமும் தமிழ்நாட்டின் இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதி தான். இப்போ அதுக்கு அடுத்தது பசிபிக் பெருங்கடலோட பிலிப்பைன்ஸை ஒட்டிய பகுதி. இப்படி இருக்க பசிபிக் பெருங்கடல்ல இருந்து நிகழ்வு வந்தாலும் வராவிட்டாலும் இங்கேயே அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகம் இருக்கு. இந்த வரக்கூடிய கோடையிலேயே நீங்கள் அதை உணர்வீர்கள். கோடையில அரபிக்கடல்ல 2 நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல்லையும் 2 நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கு. அது நெருங்கி வருமா விலகி போகுமாங்கிறது ஆய்வு அடுத்த கட்டம். ஆனால் நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்துல ஒடிசா கடலோரம் உருவாவதற்கும், ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய நிகழ்வு உள்ளே வட இந்திய நிலப்பகுதிகள் நோக்கி பயணிப்பதற்கும், ஒடிசா மற்றும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கேரளா கர்நாடகா வழியாக ஏறி பயணிப்பதற்கும்
அதிக அளவு கடல் வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே, அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இந்திய பெருங்கடல் கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல, அதாவது கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல தென்னரை கோளத்தில் உருவாக வேண்டிய வலுவான புயல்கள் மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் மற்றும் மடகாஸ்கர் ஆப்பிரிக்க நாடுகளை தாக்க வேண்டிய நிகழ்வுகள் எதுவுமே உருவாகவில்லை. வலுவாக வெப்பம் அங்கேயும் 30-31 டிகிரியாக உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை காற்று தென்னரை கோளத்தில் இருந்து சோமாலியா வந்து வழக்கமாக திரும்பும். அதிக வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே கூடுதல் நீராவியை எடுத்துக்கொண்டு வந்து திரும்பும் என்பதனால அரபிக்கடலையும் நிகழ்வு உருவாகும் என்பதனால, வங்கக்கடலையும் நிகழ்வு உருவாகும் என்பதனால அரபிக்கடல் நீராவி சுமந்த காற்று கேரள கர்நாடகாவிற்கும் ஒட்டுமொத்த நாடெங்குமே பற்றாக்குறை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதன் அங்கீகாரம் பெற்ற அதன் அனுமதி பெற்ற ஸ்கைமெட் போன்ற நிறுவனம்லாம் பற்றாக்குறை, அதிக மழை பொழிவதற்கு வாய்ப்பு 0 என்றும் கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அதிக மழை பொழிவிற்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில மழைப்பொழிவு சிறப்பாக அமைவதற்கே வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை மாறக்கூடியது ஏனென்றால் எங்காவது ஒரு இடத்துல மழை பெய்யாம போகலாம். அந்த ஒரு இடத்துல மழை பெய்யாம போகும்பொழுது அவர்கள் தான் சொன்னாங்களே நீங்க மழை பெய்யாதுன்னு. ஆனா பரவலா சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவுன்னு சொல்றது எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல மழை பெய்யலன்னா அவங்க தான் சொன்னாங்களே நீங்க எதுக்கு பெய்யும்னு சொன்னீங்களே, எங்க பெய்ததுன்னு ஒரு ஊர்ல பெய்யாததுக்கு எடுத்து சுட்டி காட்டி யாராவது ஒரு இரு நபர்கள் மனவேதனைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு தான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக சராசரியை தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமா நாடெங்கும் உள்ள வானிலையை தான் பார்க்கணும். கேரள மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி அணைகளை நிலவரத்தை தான் பார்க்கணும். ஒரு ஊர்ல உள்ள வந்து மழை பெய்யலன்னா அது தென்மேற்கு பருவமழை காலத்துல கூடுதல் என்றீர்களே எங்களுக்கு பெய்யவில்லை என்று குறை குற்றம் சுமத்தக்கூடாது. ஆகவே பொதுவாக வானிலை அப்டேட்ஸை சராசரியை பார்க்க கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எல்லாம் பருவமழைக்கு சாதகமாக தான் இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கோடையிலேயே மே மாதத்திலேயே அரபிக்கடல் அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள், வங்கக்கடல் அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் உருவாகும் பொழுதே உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். மே மாத இறுதி வாரத்தில் உருவாகக்கூடிய தென்மேற்கு பருவமழை நிகழ்விலும் தெரிய வரும். ஆக நிகழ்வுகள் சில நேரங்களிலே வங்கக்கடலோட அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் காற்றை திசையில் திருப்பினாலும் பல நிகழ்வுகள், சில நிகழ்வுகள் சோமாலியா போய் காற்றை திருப்பும் பொழுது கேரளா வந்து ஏறும் பொழுது செட் ஆகும் பொழுது நல்ல மழை பொழிவை இடைவெளி வெட்டி கொடுத்தாலும் சேர்த்து பொழிவதற்கும் ஒட்டுமொத்த மழையை சேர்த்து சராசரியை கூட்டும் அளவிற்குத்தான் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். உறுதியாக வடகிழக்கு பருவமழை அதிக மழை தரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோரம், இலங்கை இதன் ஒட்டியுள்ள கடற்பகுதியை வைத்து தான் அமையும். ஆகவே இப்பவே 30-31 டிகிரி இருக்குன்னா தென்மேற்கு பருவமழை காலத்துல தமிழ்நாட்டின் கரையோரத்துக்கு நிகழ்வு வராது. அந்த கடல் வெப்பத்தை எதுவும் குறைக்காது. ஒருவேளை நீரோட்டங்கள் குறைத்தாலும் பெரிய அளவிலே குறைத்து விடாது. வரக்கூடிய மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே மாத வெப்ப உயர்வும் மீண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாத வெப்ப உயர்வும் வடகிழக்கு பருவமழையை கூடுதலாக கொடுப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆக வடகிழக்கு பருவமழை மிகவும் சிறப்பா இருக்கு, தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நன்றி.